இன்று காலை கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் துவங்குகின்ற வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் பிரதீப் குமார் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்கள், கழகத்தின் முன்னோடி அனைத்து பொறுப்பாளரும் சேர்ந்து இன்று 3 இடங்களிலே துவங்கப்பட்டிருக்கிறது. 1ஆவது வார்டு, 16ஆவது வார்டு, 30ஆவது வார்டு என்று 3 இடங்களிலும் இந்த நிகழ்வுகள் துவக்கத்தை துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவாக இருக்கிறது. இந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் எல்லா மக்களும் புதிதாக வாக்களிக்கின்ற வாக்காளர் பெருமக்களிலிருந்து 18 வயதிலிருந்து 45 வரையிலும் 90% வாக்காளர்கள் டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், இரு கட்சிகளும் மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கம் மக்களிடத்தில் இருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய கனவுகள் நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழகம் ஒரே குரலாக இது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் கூட இந்த தேர்தலுக்காக ஏறத்தாழ 3 லட்சம் பேர்கள் 50,000, 75,000, 1 லட்சம் என்று செலவு செய்து ஒரு வாக்கை அளிப்பதற்காக தயார் நிலையிலே இருக்கிறார்கள். தேர்தலை எப்போது அறிவிக்கப் போகிறார் நாட்கள் என்பதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த மாற்றம் என்பது தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய நாட்டின் வரலாற்றில் எங்கும் நடைபெறாத ஒன்றாக இருக்கும். ஆகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாளை தமிழகத்தை ஆள்வது மக்கள் சக்தியால் 2026 அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற வரலாற்றை தமிழகம் படைக்கும். அதற்காக மக்கள் அத்தனை பேரும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார்கள்.